அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை அரண்மனை வாசலில் அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் மற்றும் அமமுக வேட்பாளர் தேர்வோகி பாண்டியனை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். ஆக நம்முடைய கூட்டணி 4 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு, இந்த வீரம் செறிந்த மண் என்பதற்கு ஜல்லிக்கட்டு வீரர்களே சான்று. இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்குது. அதேபோல் வடமாடு அந்த நிகழ்ச்சியும் புகழ்பெற்ற பகுதி இந்த பகுதி. ஆக ஜல்லிக்கட்டு விளையாட்டும் வடமாடு புகழ்பெற்ற அந்த விளையாட்டும் இரண்டும் முக்கியமான விளையாட்டுகளாக திகழ்வது இந்த மாவட்டத்தில். இந்த 2 ஜல்லிக்கட்டும் வடமாடு பிடிப்பதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு எழுச்சியோடு நடைபெறுவதற்கு அதற்கு 5 லட்சம் ரூபாய் அதிமுக அரசு வந்தவுடன் வழங்கும். எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்றதோ, அனுமதி கிடைத்து நடைபெறுகின்றதோ அந்த இடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். அதேபோல இப்போ ஆன்லைன் முறையை கடைப்பிடிக்கிறாங்க இந்த அரசாங்கம். அதிமுக அரசு வந்த பிறகு இந்த ஆன்லைன் முறையை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த பழைய முறை நடைமுறைப்படுத்தும். அதே போல ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கின்ற போது காளைகளால் ஜல்லிக்கட்டு வீரர்கள் படுகாயமடைந்து உயிரிழந்தால் அந்த வீரர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதோட ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் பங்கு பெறுகின்றவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த மண் வீரம் செறிந்த மண். இந்த மண்ணுக்கு என்று தனி பெருமை உண்டு. இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள்தான் ராணி வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள், மாமன்னர் மருது சகோதரர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, தோல்வி பயத்தால் காங்கிரஸ் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி கூட்டணி வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? இன்றைக்கு உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இந்த படத்து இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்காரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? முரசொலி மாறன் சங்கியா? அவர் ஒத்துக்கிறார், ஸ்டாலின் ஒத்துக்கிறார். அது மட்டும் இல்ல, அண்மையில் காங்கிரசுக்கும் திமுகவும் கூட்டணி பிரச்சனை. அது குறித்து டெல்லிக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சென்று காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சங்கியா? அதே போல புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. பாவம், தாப்பா என் கை சுத்தமா இருக்கு, நீங்களே சாட்சி. ஆனா ஸ்டாலின் 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. 18,000 குழந்தைகள். இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடைபெற்று கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு போக்சோ வழக்கின் மூலமாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சமூகநலத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சமூகநலத்துறை அமைச்சர் தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டுகிட்டது. போக்சோ வழக்குனா சிறுமிகள், பெண் சிறுமிகள், அந்த குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டா அதுதான் போக்சோ வழக்கு பதிவு செய்ய முடியும். ஒரு ஆட்சியில் ஒரு அமைச்சர் கொடுத்த வாக்கு மூலம் 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்ப என்ன? ஸ்டாலின் அப்பப்போ பேசுறார், என்னை அப்பா அப்பா என்று அழைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, சுமார் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுகின்ற பொழுது, அது கதறுகின்ற பொழுது, அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது உங்கள் செவிக்கு எட்டவில்லையா? ஆக உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. தகுதி இருக்குதா? சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுகவில் நடைபெற்றது. உங்களுடைய ஆட்சியில் சட்ட சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. சட்டம் அடியோடு சீரழிந்து விட்டது தமிழகத்திலே. வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை மேலும் தொடர்ந்தால் அதற்கு எங்களுடைய தொண்டர்களே தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும், கஞ்சா போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருக்கிற பொழுது அந்த சாலையில் நின்று கொண்டவர்களை கொடூரமா அறிவாளால் தாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் எங்களை பற்றி பேசுகிறார். வெக்கமா இல்லை? அது மட்டும் இல்லை, கோவில் காவலாளி அஜித் குமார் அவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி பொய் வழக்கு போட்டு விசாரணை என்ற பெயரில் படுகொலை செய்யப்பட்டுகிறீங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை, திரு ஸ்டாலினுடைய கை. உண்மைதானே? ஒரு மாதத்திற்கு முன்பு மானாமதியில லாக்அப் டெத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.